வணக்கம் மக்களே. இப்ப பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அடுத்த பயணத்துக்கு கிளம்பியாச்சு. நம்ம கிட்டத்தட்ட கிளம்பி 1.5 மணி நேரத்துக்கு மேலே 2 மணி நேரமே ஆயிடுச்சு. காலையில் 8 மணிக்கு தான் கிளம்புனேன். கிளம்பி வரது பூரா பைபாஸ். அதனால உங்களுக்கு என்ன காட்டுறதுன்னு எனக்கு தெரியல. எப்பயுமே பைபாஸ்ல நான் மட்டும் பேசுறதே கேட்டுட்டு இருப்பீங்களா, அதனாலதான் சரி இந்த வாட்டி கிட்டத்தட்ட ஒரு 140 கிலோமீட்டர் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வீடியோ ஆன் பண்ற மக்களே. ஏன்னா வரும்போது காற்று அதிகமா இருந்தது. போனை இப்படி மாற்றி வீடியோ எடுத்தோம்னா போனு பறந்துடும் பயமா இருந்தது. அதனால வீடியோ எடுக்கல. ரெண்டாவது டிராபிக் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் அடிச்சு பிடிச்சு நம்ம பறந்து வந்தோம். அதுல ஏன் போனை வச்சுட்டு கஷ்டப்படணும்னு தான் அப்படியே வந்துட்ட மக்களே. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் குழுன்னு இருக்குன்னு நிறைய பேர் சொன்ன காரணத்தினால கல்வராயன் மலைத்தொடர் அந்த ஏரியாவை நோக்கி தான் இப்போ போயிட்டு இருக்கோம். எப்படி இருக்குன்றது தெரியாது. ஆனா நிறைய பேர் நல்லா இருக்கும் ஏழைகளின் ஊட்டி எல்லாம் போட்டிருந்தாங்க. அதனால நம்ம இந்த வாட்டி போய் இந்த ஊட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலான்னு ஒரு யோசனை. போற வழியில 2 ஃபால்ஸ் இருக்குன்னாங்க. அது போக திரும்பி வர வழியில ஆத்தூர்ல முட்டு வாட்டர் ஃபால்ஸ்னு ஒன்று இருக்குன்னாங்க. அது என்னன்னு பேர் சரியா என்ன சொல்ல தெரியல. ஆனா அது ஒரு ஃபால்ஸ் இருக்குன்னாங்க. அதனால மொத்தம் 3 ஃபால்ஸ் அப்புறம் அந்த மலை ரோடு இதெல்லாம் கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பயணத்தை ஆரம்பிச்சிருக்க மக்களே. எந்த அளவுக்கு சக்சஸ் பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் கண்டினியூவா என்னோட பாருங்க. அப்புறம் மக்களே, நான் மைக் போட்டு தான் யூஸ் பண்ணிருக்கேன். இதுல உங்களுக்கு எந்த அளவுக்கு என் வாய்ஸ் கிளியரன்ஸா கேக்குது, இல்ல ஏதோ நாய்ஸ் வருதா, என்ன ஏது ஏதாவது இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸ்ல ரிப்ளை பண்ணுங்க. கமெண்ட்ஸ் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன் உங்களுக்கு. காலையிலேயே கொஞ்சம் வாய் உணருது மக்களே. அது இல்லாம இந்த ரோடெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. எப்படி சொல்றது, எங்கேயுமே பெருசா பேட்ச் ஒர்க் இல்ல, ரொம்ப நீட்டா இருந்தது. நானே ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கு. எப்ப பார்த்தாலும் பவானிகிட்ட கட் ஆயிடுவோம். ஆனா இந்த வாட்டி சேலம் போய் தான் போற மாதிரி காட்டுச்சு. நம்மளுமே ரோடு நல்லா சூப்பரா இருந்தது மக்களே. நல்லா ஜாலியா வந்துட்டு இருந்தோம். என்ன அங்கங்க மட்டும் லாரி அதிகமா வரும், கொஞ்சம் கும்பலா ஊருக்கு நிறைய லாரி சேர்ந்ததுன்னா அங்க டிராபிக் ஆகும். அந்த மாதிரி இடங்களை மட்டும் கொஞ்சம் நம்ம ஸ்லோவா பாட்டு வந்துட்டோம்னா பிரச்சனை இல்லை. எங்கேயுமே நம்ம சேஃப்டியா நம்மளும் கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்றவங்க மேலேயே குறை சொல்லக்கூடாது. நம்மளும் கொஞ்சம் ரோட்டை பார்த்து கொஞ்சம் சேஃப்டியா போறது எப்பயுமே நமக்கும் நல்லதுதான் மக்களே. ஏன்னா போட்டி தான் எல்லாரும் வேகமா போறதுக்கு. அந்த போட்டியில் நம்மளும் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். ஓகே மக்களே, உங்களுக்கு அப்படியே நான் கண்டினியூ பண்றேன். இன்னும் இங்கிருந்து ஒரு 80 கிலோமீட்டர் எனக்கு காட்டுது. அதுக்கு முன்னாடியே தான் பெரியார் வாட்டர் ஃபால்ஸ், அப்புறம் வந்து மேகவல்லி வாட்டர் ஃபால்ஸ். அது வந்து ட்ரக்கிங் பண்ணி போற மாதிரி இருக்கும்னாங்க. அது எந்த அளவுக்கு இருக்கு என்ன ஏதுங்கிறத நான் உங்களுக்கு போயிட்டே கண்டினியூ பண்றேன் மக்களே. மக்களே, ஒரு மலை ஏறி இறங்கிட்டோம். கரெக்டாக வீடியோ எடுக்கலாங்கும் போதுதான் எங்க மம்மி கால் பண்ணாங்க. மழை உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஆனா சுத்தியும் இங்க உள்ள என்ட்ரியால இருந்து சேலம் பக்கம் வந்ததுல இருந்தே மழையாதான் இருந்தது. அப்புறம் மலை மேல 1000 ஓகே மாதாஜி ரைட்ல சொல்றது 1000 லிங்கம் கொண்ட ஒரு கோவில் இருந்தது. சிவன் கோவில் தான். ஆனா அது நம்ம லிஸ்ட்ல வைக்கல. சரி வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல போயிட்டு இருக்கேன். நான் வரும்போது போக முடியுமான்னா கன்ஃபார்மா தெரியல எனக்கு. மாதாஜி வேற அனௌன்ஸ் பண்ணிட்டு கீப் ரைட் டேக் த ஃபிளைஓவர் ஏற ஆரம்பிச்சிட்டோம். கள்ளக்குறிச்சி ஆத்தூர், கள்ளக்குறிச்சி ரோடு பக்கம்தான் சொல்லி போட்டிருந்தது மேப் பார்க்கும்போது. ஆத்தூர் வழியா போறோம். ஆத்தூர் முருகனை பார்க்க முடியுமா? முத்துமலை முருகன் கோவில் கிட்டத்தட்ட 147 அடி உயரத்துல இருப்பார் முருகர். முருகா அப்படின்னு அவரை பார்க்கலாமா எப்படின்னு தெரியல. பைபாஸ் மேலே இருப்பாரு. பாப்ப மக்களே, முடிஞ்சா அவரை பார்த்துட்டு அப்புறம் நம்ம பயணத்தோட கண்டினியூ பண்ணுவோம். நான் ஒரு 2-3 வருஷம் முடிய அவரை பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இப்பதான் மறுபடியும் அவரை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. பார்ப்போம் மக்களே. இந்த மலையை காட்டலாம்னா வீடியோ வாட்ச் பண்ணேன். ஆனா அதுக்குள்ள ஒரு போன் வந்து மலை தாண்டி வந்தாச்சு மக்களே. சின்ன சின்ன இடத்துல மட்டும் இங்க இந்த ரோட்ல அந்த பைபாஸ்ல ரோடு ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அது ரொம்ப தூரத்துக்கு தான் இல்ல, கொஞ்சம் தூரத்துக்கு தான். அதனால அது ஈஸியா தான் இருக்கு மக்களே.
இந்த பிரச்சனை இல்லை இப்போ வரைக்கும். ஓகே மக்களே, பாருங்க, கொஞ்சம் தூரம் போகணும். ஏதாவது மலைப்பாதை இல்ல காட்டு வழிப்பாதை ஆரம்பிக்கும் போது நான் உங்களுக்கு கன்னியூ பண்றேன் மக்களே. மக்களே, பக்கம் வந்துட்டோமா என்னன்னு தெரியல. ஆனா இந்த மலைத்தொடருக்குள்ளதான் நம்ம போக போறோங்கிறது மட்டும் கன்ஃபார்மா தெரியுது. நல்ல பெரிய மலைத்தொடராதான் இருக்கு. அதே மாதிரி இந்த தொப்பூர் ரோடுன்னாங்களே, அதுல நான் 2-3 தடவை போயிருக்கேன். ஆனா இது அந்த ரோடு இல்ல, அது தர்மபுரி போற வழி. போயிருக்கேன் அது 2-3 தடவை. நானும் ஒகேனக்கல்லாம் போயிருக்கேன். அந்த மாதிரி டைம்ல போய் அந்த ரோட்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஒகேனக்கல் தான் பிளான் பண்ணேன். ஆனா அவ்வளவு தூரம் எப்படி சொல்றது, காலைல கொஞ்சம் டிலே ஆயிடுச்சுனால இங்க பிளான மாத்திட்டேன். ஆனா கண்டிப்பாக அடுத்த வாரம் வேலை காலம் தானே, அப்போ ஒகேனக்கல் போயிட்டு கண்டிப்பா ஒரு வீடியோ பண்ணுவோம் மக்களே. எப்படி போலாம், எது வழியா போலாங்கிறத உங்களுக்கே தெரியும். நான் எப்படி போறேன், அதை எப்படி உங்களுக்கு காட்டுறேன் அப்படிங்கிறத நான் அதுல கண்டிப்பா மக்களே. டோல் பிளாஸா வருது இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சேலம் வந்து காரியாப்பட்டியை தாண்டி இப்போ வந்து ஆத்தூர் வாழப்பாடி ரோட்ல போயிட்டு இருக்கோம். இதுல இருந்து எப்படி என்ன ஏதுங்கிறது மாதாஜி சொல்லுவாங்க. அவங்க சொல்றதை கேட்டு நான் போறேன். நீங்களும் மாதாஜியை நம்புங்க. அப்படி இல்லை உங்களுக்கு தெரியும்னா எப்பயும் சொல்றது போலதான் மக்கள் இருக்காங்க, கேட்டு போனீங்கன்னா பத்திரமா அவங்கள கொண்டே விட்டுருவாங்க. வேற ஒண்ணும் இல்லை. இதை பார்த்தீங்கன்னா ரோடு நம்ம பயந்து போறோம். உள்ளூர் கறந்து இல்லை, எவ்வளவு தைரியமா போன சாட்சி வச்சு பேசிட்டு போயிட்டு இருக்காரு. இவங்க எல்லாம் திருந்த மாட்டாங்க பாஸ் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. நீ என்ன பண்றேன்னா நானும் பண்றேன் தான். ஆனா நான் ரோட்டை பார்த்துட்டே தானே பண்ற மாதிரி போன சாட்சி வச்சுட்டோம் அந்த மாதிரி எதுவும் பண்ணல. இல்ல ஹெல்மெட் போட்டிருக்கணும், சேஃப்டி ஹெல்மெட்டை கழட்டி கையில வச்சிருக்காங்க. இல்லைன்னா ஒரு ஹெட்ஃபோன் போட்டு பேசுவோம் ஓரமா இருந்து. அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. அவங்க உள்ளூர் ஆள் தான் இருந்தாலும் அவங்க சேஃபா போவாங்க. பின்னாடி வரவங்க அதே மாதிரி சேஃபா வருவாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. அவங்க சேஃப்டியை பார்க்காதே அடுத்தவங்க சேஃப்டியை அவங்க பார்த்து போகணும். என்னன்னு தெரியல, அதிகமா கருத்தூசி போட்டுட்டே இருக்கலாம். என்னன்னு தெரியல மக்களே. ஏதாவது தப்பா இருந்தா பண்ணிச்சுக்கீங்க. மலையை கட்டுறக்காக உங்களுக்கு வீடியோ ஆன் பண்ணேன். ஏறத்தால பக்கம் வந்துட்டோம். அது மட்டும் இல்லாம இந்த ரோடு அவ்வளவு அழகா இருக்கு. காலையிலேயே சும்மா பச்சை பசேல்லே. இன்னும் ஒரு 1.5 மாசம் கழிச்சு வந்தோம்னா எல்லாம் காஞ்சி கருவாரா இருக்கும். ஏன்னா வெய்ய காலம் போட்டு வெயில் கொடுக்கும். இப்போ வரைக்கும் மணி 10-20 ஆச்சு. எனக்கு பெருசா வெயில் தெரியல. இதனால கொஞ்சம் ஜில்லுன்னு ஒரு மாதிரியா நல்லா அமைதியா இருக்கு. அது வரைக்கும் சொல்லணும். இப்படியே இருந்துச்சுன்னா ரைட் பண்றதுக்கு ஜாலியா இருக்கும். ஆனா மத்தியான நேரத்துல தெரியும் உச்சி வெயில் புழக்க போகுதா என்னன்னு தெரியல. பார்க்கலாம் மக்களே. இப்படி கிளைமேட் நல்லா இருக்கு. என்ன ஏது போற இடத்துல எந்த அளவுக்கு கூலிங் இருக்கு, அருவியில எந்த அளவுக்கு தண்ணி இருக்கு, அங்க போய் என்னென்ன பண்ணலாம் என்னங்கிறத உங்களுக்கு நான் கண்டிப்பா பண்றேன் மக்களே. இதோ மக்களே, கோயிலுக்கு போற வழி அப்படிதாங்க போர் வச்சிருக்காங்க. அப்ப ஏறத்தாழ முத்துமலை முருகன் கோவில் மிஸ் பண்ணிட்டனோ. இதுல இறக்கவும் முடியாது. என்ன பண்ணலாம் வண்டி கீழே விழும். கோயில் போற பாதை இதுதான் நினைக்கிறேன். இல்ல இன்னும் ரொம்ப தூரம் போகணுமோ எதனையே தெரியலையே. ஆனா போற பாதை அதான் வச்சிருந்தாங்க. நான் பஸ்ல தான் வந்தேன். பஸ்ல வந்து பைபாஸ்ல இறக்கி விட்டாங்க. என்ன அதுவும் தெரியுதா? அப்ப இதுதான் போல இருக்கு மக்களே. இந்த காங்கிரீட் காடுகளுக்கு நடுவுல தெரியுதா பாருங்க முருகர். அது மாதிரி ஜீசஸ் செலவு வச்சிருக்காங்க. இதுல எங்கேயும் கட்டாக முடியுமா? மணி இருக்க நமக்கு 10 ரூபா ஆச்சு. இல்ல மக்களே, வழி இல்ல. வரும்போது ட்ரை பண்ணி பார்ப்போம் நீங்க அப்பனை பார்ப்பதற்காக.
நானே கவனிக்கவே இல்லை. ஏதோ ஒரு ஞாபகத்துல ரோடு பைபாஸ் அழுத்தி முடிச்சுட்டு வந்துட்டு கொய்யால டக்குனு தான் ஞாபகம் வந்ததுன்னா இங்கே கட் ஆகணும்ட்டு இதுல போனா ஒண்ணு வரும்போது பார்த்து சொல்லுவோம். இப்படி வரும்போது தான் வந்தாவும் நினைக்கிறேன். அதனால வரும்போது எங்க அப்பாவை பார்த்து கொள்வோம். அப்பனை பண்ணிட்டோம், எங்க அப்பனை பார்த்துக் கொள்வோம். ஓகே மக்களே. இதோ மக்களே, இவ்வளவு நேரம் பைபாஸ்ல வரட்டுன்னு விரட்டிட்டு வந்த எனக்கு இப்போ இந்த வில்லேஜ் ரோடு பார்க்க அவ்வளோ அழகா இருக்கு. ரொம்ப கடுப்பாயிடுச்சு எனக்கு. என்னடா இது, நம்ம ஒரு ரோடு யூஸ் பண்ணோம், கல்வாயின் ஹில்ஸ் பூரா மலை மேல இருக்க ஒரு 150 கிலோமீட்டர் பைபாஸ்ல போவோம், கடைசி ஒரு 50 கிலோமீட்டர் மலை மேல போவோம்னா மொத்தத்துக்கு வெறுப்பேற்ற மாதிரி மொத்தமாவே பைபாஸ்லயே வந்துட்டு இருந்து ரொம்ப நேரமா ஒரு மாதிரி வெறுப்பு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்பதான் கொஞ்சம் ரோடு கட் ஆகி பாத்தீங்கன்னா நம்ம வில்லேஜுக்குள்ள வந்துட்டு இருக்கோம். கையில எடுத்துட்டு இருக்கேன், மாட்டி எடுக்காம. அதனால கொஞ்சம் கோச்சுக்காம அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க. இப்படியே பச்சை பசங்க ஜில்லுன்னு காத்து பயங்கரமா இருக்கு எல்லாமே. எப்படி சொல்றது, ஓகே மக்களே, மாதாஜி இதுதான் சொல்லிட்டு இருக்கு. நான் உனக்கு அந்த திரும்பிட்டு உனக்கு நான் கண்டிப்பா பண்றேன் மக்களே.